ஐயோ என்னடி கையில இப்படி அடிபட்டு இருக்கு? மா ஒண்ணும் இல்லம்மா. ஏம்மா யமுனா, எப்படிம்மா இப்படி அடிபட்டது? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. வேலை பார்க்குற இடத்துல கதவுக்கு நடுவுல கை போய் மாட்டிக்கிச்சு லைட், அவ்வளவுதான். ஐயோ ஷோ, பார்த்து ஜாக்கிரதையா இருக்க கூடாதா விஜி? ஏண்டி உனக்கு இந்த சோதனை? விக்ரம், எதுக்கு இப்படி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? அதான் ஆண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. கவலைப்படாதீங்க, அவங்க சீக்கிரமே கியூர் ஆயிடுவாங்க. ஃபீல் பண்ணாதீங்க. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சார், அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம். விக்ரம், வா, கண்ணு முழிச்சிடலாம், வாடா. அம்மா, வாமா. மகனே, எப்படிமா இருக்க? உன்னை இந்த நிலைமையிலையா நான் பார்க்கணும்? அம்மாடி, நான் வேண்டிக்கிட்ட கடவுள் என்னை கைவிடலம்மா. என் மருமகளை மீட்டு கொடுத்துட்டா. விக்ரம், அழாதப்பா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. சாரிம்மா, நான் வேணும்னே அப்படி பண்ணலாமா? எனக்கு கல்யாணத்தை பத்தி பேசினாலே நான் என்ன பண்றேன், எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா. நான் உங்க மேல கோவப்பட்டிருக்க கூடாதும்மா. நீ கோவப்பட்டது கூட நான் பெருசா எடுத்துக்கல விக்ரம். ஆனா நீ என்ன விட்டு நம்ம வீட்டை விட்டே போறேன்னு சொன்னல, அதத்தான்ப்பா என்னால தாங்கிக்கவே முடியல. நான் வாழ்றதே உனக்காக தான். நீ இல்லனா எனக்கு என்னடா வாழ்க்கை இருக்கு? இப்ப கூட எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. என் உயிரே போனா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். தெய்வான, என்னம்மா பேசிட்டு இருக்க? தெய்வான, உன் மனசுக்கு அந்த கடவுள் உன்னை நல்லா வாழ வைப்பாரு. நீ ரொம்ப வருஷம் வாழ்வ. இல்ல அத்தை, ரொம்ப வருஷம் வாழணும்னு எனக்கு ஆசை இல்ல. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே உசுறு போனா கூட நான் நிம்மதியா போயிடுவேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் என் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை தனியா கஷ்டப்பட விட்டுட்டு அம்மாவால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா.